Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.7 8th sum இந்த வீடியோ பார்க்கலாம். If A, B, C are in AP, then show that 3 power A, 3 power B and 3 power C are in GP அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். இப்போ ABC வந்து APன்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சொல்லணும்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் வந்து GPல இருக்கா இல்லையா நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் கிவன் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் அது AP எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு. AP is equal to APனா நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா D1, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா D2, அந்த ரெண்டும் டிஃபரன்ஸும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு APன்னு சொல்லுவோம். ஸோ D1 is equal to D2 இருக்கணும் APயோட கண்டிஷன். ஸோ T2 minus T1 which is equal to T3 minus T2. ஸோ T2 என்னது B, இப்போ B minus T1 A which is equal to T3 வந்து என்னது C minus B. இப்போ ரெண்டு B இருக்கு. ஸோ B எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க. B plus B which is equal to இங்க வரும்போது பிளஸ் ஆகுது, மைனஸ் B வந்து இங்க வரும்போது பிளஸ் ஆகுது. ஸோ B plus B which is equal to C A minus A இங்கிட்டு வரும்போது என்னது பிளஸ் A. ஸோ C plus A அப்படின்னு வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2B which is equal to C plus A அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜிபியா இல்லையான்னு இதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஜிபியா இல்லையான்றது R1 is equal to R2 அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்த்து இந்த ஈக்குவேஷனே வந்துச்சு அப்படின்னா அது ஜிபில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ லெட் 3A, 3B and 3C are in GP அப்படின்றத எழுதிக்கோங்க. இப்ப நம்ம ஜிபினா என்ன கண்டுபிடிக்கணும், ஏபினா D1 is equal to D2 அப்படின்ற மாதிரி. இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா R1 is equal to R2. ரேஷியோ ரெண்டும் சேமா இருக்கணும். ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா T2 divided by T1 which is equal to T3 divided by T2. So T2 divided by T1 is equal to T3 by T2 which is equal to T2 என்னது 3B. So 3 power B divided by T1 வந்து 3 power A which is equal to T3 வந்து 3 power C divided by T2 வந்து 3 power B. சரிங்களா, இப்போ இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு நடுவில் இருக்கு. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 3 power B into 3 power B அப்படின்னு வரும். which is equal to இது இங்கே மல்டிபிள் ஆகும். ஸோ 3 power C 3 power A. சரிங்களா, இப்போ 3 power B 3 power B அப்படின்னு இருக்கு. பேஸ் ரெண்டும் சேமா இருந்துச்சு அப்படின்னா பவர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ B plus B அப்படின்னா 2B. ஸோ 3 power 2B which is equal to இங்கேயும் பேஸ் சேமா இருக்கு, பவர் ஆட் பண்றோம். ஸோ 3 power A plus C அப்படின்னு வருது. இப்போ பேஸ் ரெண்டும் சேமா இருக்கு அப்படின்னா இந்த இதையும் ஈக்குவேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 2B which is equal to A plus C, பவர் ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம் பேஸ் ரெண்டும் சேமா இருக்கனால. ஸோ 2B is equal to A plus C அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கா இதுவும். ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்மளுக்கு இது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா நான் ஜிபின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 3A 3B 3C are in GP அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.